மகர சிறை கலவரத்தின் காரணம் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வெளியிட்ட அறிவிப்பு. போலீஸ் காவலில் உதயநிதி ஸ்டாலின், பரபரப்புக்கு மத்தியில் அவசரமாக புறப்பட்ட முன்னாள் தமிழக முதல்வர். வெள்ளப்பெருக்கில் சிக்கிய இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தை மீட்டு இளைஞர்கள். கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு ஜோஷித்த கருணாகுடவிற்கும் உத்தரவு. சீரற்ற வானிலை, தரம் 5 புலமை பரிசில் மற்றும் உயர்தர பரீட்சைகள் குறித்து நாளை கலந்துரையாடல். மகர சிறை மோதல், கைதியின் மரணத்திற்கான காரணம் வெளியானது. மத்திய கிழக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான 71.7 பில்லியன் நிவாரணப் பொதிக்கு அனுமதி. 3 மாவட்டங்களுக்கான மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை நீடிப்பு. வெள்ள அபாயம் மேலும் அதிகரிக்கும் சாத்தியமில்லை. தமிழ் பேசும் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு, முழு ஆதரவு வழங்குவோம். மெர்வின் சில்வாவின் வழக்குடன் நான் தொடர்பு படவில்லை. அப்போது நான் பாடசாலை மாணவி. பிரபல நடிகை பகிரங்க அறிக்கை. ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டுவரும் சதி நாடகத்திற்கு 6 கட்சிகள் கூட்டு. தர்மலிங்கம் சுரேஷ். ஈஸ்டர் தாக்குதல் இருவருக்கு மட்டும் தண்டனை போதாது. விசேட மருத்துவ நிபுணர் சமல் சஞ்சீவ். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலுக்கான காரணம் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை கட்டமைப்பை பலவீனப்படுத்த திட்டமிட்ட வகையிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதை அறிய முடிகிறது என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சிறைச்சாலை மோதல்கள் தொடர்பில் விசேட தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஒரு சில சிறைச்சாலைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலை மோதலுக்கு வெளியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெற்றுள்ளதா என்ற சந்தேகம் காணப்படுகிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அறிவித்தல் கிடைத்தவுடன் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோஷித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட ஆகியோருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்களுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு என்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க போதரும முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது. அச்சமயத்தில் சந்தேக நபர்களான ஜோஷித ராஜபக்ச மற்றும் வசந்த கருணாகுட ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். இதனையடுத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். இன்றைய தினம் பலத்த மழை எதிர்பார்க்கப்படுவதால் தற்போது நிலவும் வெள்ள நிலைமை மேலும் அதிகரிக்கும் அபாயம் இல்லை என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று காலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் பொறியியலாளர் எல்எஸ் சூரிய பண்டார இதனை தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் சில பகுதிகளில் மழை பெய்த போதிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவு குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன்படி மகாவலி கங்கையின் நாவலப்பட்டி மற்றும் பேராதனை பகுதிகளில் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக அவர் கூறினார். மேலும் கலனி கங்கையின் மேல் பகுதிகளான கித்துல்கள மற்றும் நோர்வோட் ஆகியவற்றின் நீர்மட்டமும் குறைந்து வருவதுடன் கித்துல்கள பகுதியில் சிறிய அளவு அதிகரிப்பு பதிவாகியிருந்தாலும் அது ஆபத்தான நிலைமை அல்ல என அவர் தெரிவித்தார். அதேவேளை லென்கோஸ் மற்றும் கங்வெல்ல உள்ளிட்ட தாழ்நில பகுதிகளின் நீர்மட்டமும் குறைந்து வருவதால் கலனி கங்கையை சுற்றியுள்ள வெள்ள நிலைமை மேலும் அதிகரிக்கும் அபாயம் இல்லை என அவர் கூறினார். கழுகங்கையை சுற்றியுள்ள ரத்னபுரி மற்றும் மெல்லக்கந்த பகுதிகளில் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதால் அந்த ஆற்றுப்படுகையிலும் வெள்ள நிலைமை ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இல்லை என சூரிய பண்டார தெரிவித்தார். நில்வலா கங்கை மற்றும் கெங்கங்கையை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குறிப்பிடத்தக்க மழைப்பொழிவு கிடைக்கவில்லை என்பதுடன் இன்றைய தினமும் 25 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக அந்த ஆறுகளின் நீர்மட்டம் சிறிதளவு உயர்ந்தாலும் வெள்ள அபாயம் இல்லை என அவர் கூறினார். அத்துடன் அத்தனகல ஓயா மற்றும் மகா ஓயாவின் நீர்மட்டங்களும் தற்போது படிப்படியாக குறைந்து வருவதுடன் அந்த நீர்மட்டங்கள் அபாய கட்டத்தில் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்றைய தினம் குறிப்பிடத்தக்க மழை பெய்யாவிட்டால் தற்போதுள்ள நிலைமை படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். எப்படி இருப்பினும் வரும் நாட்களில் ஈரவலயத்தின் மேல் சரிவு பகுதிகளில் மழை பெய்வதால் ஏற்கனவே உயர் நீர்மட்டத்தில் இருக்கும் கலனி கங்கை, கழுகங்கை மற்றும் மகாவலி கங்கையை சுற்றியுள்ள பகுதிகளில் மீண்டும் வெள்ள அபாயம் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் பொறியியலாளர் சூரிய பண்டார மேலும் கோரியுள்ளார்.
சப்ரஹும மாகாணம், கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 6 அனர்த்த மரணங்கள் பதிவாகியுள்ளன. அத்துடன் நீரில் மூழ்கி ஒருவர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை நேற்று பெய்த மழையினால் பொல்பட்டிய முருககேனகம பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 3 பெண்கள் உட்பட 4 உயிரிழந்துள்ளனர். நேற்று அப்பகுதியில் பெய்த பலத்த மழை காரணமாக குறித்த வீட்டின் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதுடன் அதில் சிக்கிய வீட்டிலிருந்த 4 இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதற்கிடையில் நாவலப்பட்டி சோழகந்த பகுதியில் உள்ள கடையொன்றின் மீது திடீரென மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதுடன் அதில் சிக்கிய வீட்டிலிருந்த 4 இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதற்கிடையில் நாவலப்பட்டி சோழகந்த பகுதியில் உள்ள கடையொன்றின் மீது திடீரென மண்மேடு சரிந்து விழுந்ததில் 67 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்தார். இவ்விபத்தை தொடர்ந்து நாவலப்பட்டி தொளஸ்பாகை வீதியின் 2ஆம் கம்பத்திற்கு அருகில் உள்ள பகுதி முழுமையாக தடைப்பட்டது. நேற்று மாலை வட்டவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஞானானந்தகம வீதியில் மகாவலி கங்கையின் குறுக்கே உள்ள பாலத்தின் மீது பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் மகாவலி கங்கையில் விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் வட்டவளை பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடையவர் ஆவார். இதேவேளை நேற்று மதியம் கிணிகத்தேன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பகவூம பகுதியில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கிய வீதியில் பயணித்த நபர் ஒருவர் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார். இவ்வாறு காணாமல் போனவர் அம்பகவூம பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய நபர் ஆவார். நிலவும் மழைக்கால வானிலை காரணமாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தால் 3 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கண்டி மாவட்டத்தின் கங்கைகள கோரளை, உடுதும்புரம் மற்றும் பஸ்பாகை கோரளை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கேகாலை மாவட்டத்தின் ஜட்டியந்தோட்டை பிரதேச செயலக பிரிவிற்கும், நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமு மற்றும் நோர்வூட் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கட்டம் 3ஆம் கட்டத்தின் கீழ் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுவதற்கான எச்சரிக்கை அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன. நிலவும் சீரற்ற வானிலைக்கு மத்தியில் எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை என்பது தொடர்பாக நாளை சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சை திணைக்களம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளுக்கும் இடையே குறித்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. நிலவும் மழைக்கால வானிலையுடன் பரீட்சை பணிகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான தெரிவித்தார். உயர்தர பரீட்சையுடன் அப்பகுதியில் ஏற்படும் நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக பரீட்சை திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துடன் இணைந்து 5ஆம் தேதி சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்துள்ளோம். இதற்கெவ்வாறு முகம் கொடுப்பது என்பது குறித்து நாங்கள் தயாராகி வருகிறோம். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஆகஸ்ட் மாதம் மழை குறைவான காலமாகும். எனினும் பருவக்காற்று தீவிரமடைந்துள்ளமையால் இது ஒரு தற்காலிக நிகழ்வாகும். அத்துடன் 6 மற்றும் 7ஆம் 8ஆம் தேதிகளுக்கு பிறகு மழை சற்று குறையும். எப்படியும் பரீட்சை 10ஆம் தேதிக்கு பிறகு உள்ளது என்பதனால் அந்த நேரத்திற்குள் இந்த தாக்கம் பெருமளவில் குறைந்துவிடும் என்றார். எதிர்வரும் 6ஆம் தேதிக்கு பிறகு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஏற்படும் சூறாவளி நிலைமையின் தாக்கம் காரணமாக நாட்டில் மழையளவில் ஓரளவுக்கு அதிகரிப்பு எதிர்பார்க்கலாம் என அஜித் விஜயமான மேலும் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடாத்தப்பட்டு அவற்றுக்கு முழுமையான அதிகாரங்களை வழங்குதல் உள்ளடங்களாக தமிழ் பேசும் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுவதை முன்னிறுத்தி பாராளுமன்றத்திற்குள்ளேயும் வெளியேயும் முழுமையான ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக தமிழ் பேசும் 6 கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் எதிர்க்கட்சித் தலைவர் பிரேமதாசு உறுதியளித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தமிழ் பேசும் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயற்படுவதற்கு உடன்பட்டிருந்த இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் 4 மணிக்கு கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடாத்துதல், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் படையினர் வசமுள்ள தனியார் காணிகளை விடுவித்தல் மற்றும் மலையக மக்களுக்கான காணி உரிமையை வழங்கல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் தாம் கொண்டிருக்கும் நிலைப்பாடுகள் குறித்தும் இவை பற்றி ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிடம் தாம் எடுத்துரைத்த விடயங்கள் குறித்தும் மேற்படை கட்சிகளின் பிரதிநிதிகள் எதிர்க்கட்சித் தலைவரிடம் எடுத்துரைத்தனர். அவற்றை செவிமடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடாத்தப்படுவதையும் மாகாண சபைகளுக்கான முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்படுவதையும் தான் ஆதரிப்பதாகவும் அதற்குரிய ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் உறுதியளித்தார். அதேபோன்று இச்சந்திப்பின் போது பேசப்பட்ட ஏனைய விடயங்களையும் ஏற்றுக்கொண்ட சஜித் பிரேமதாஸ் அவற்றை முன்னிறுத்தி பாராளுமன்றத்திற்குள்ளேயும் வெளியேயும் முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்தார்.
நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது நீட்டிப்பு அடங்கிய புதிய அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. இது தொடர்பில் உரையாற்றிய நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இதனை குறிப்பிட்டார். இதற்கமைய குறித்த அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 வருடங்களால் உயர்த்துதல், மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் மேல் நீதிமன்றங்களின் நீதியரசர்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் மற்றும் தலைமை நீதிபதியின் பதவிக்காலத்தை 6 ஆண்டுகளுக்கு மட்டுப்படுத்தல் ஆகிய முன்மொழிவுகள் இச்சட்டமூலத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட பின்னர் அது தொடர்பாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளதாக ஹர்ஷன நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த ஹர்ஷன நாணயக்கார, இன்று இதைத்தான் நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும். அரசியலமைப்பு திருத்தம் மட்டுமல்ல, ஏனெனில் இந்த திருத்தத்தின் மூலம் நாங்கள் பல விடயங்களை செய்கிறோம். ஒன்று, அனைத்து நீதிபதிகளின் வயது வரம்பை உயர்த்துவது. நீதிமன்ற உறுப்பினர்களின் வயதை உயர்த்தும் போது அரசியலமைப்பு திருத்தம் வருகிறது. மற்றொன்றிற்கு நாங்கள் நீதிமன்ற அமைப்பு சட்டத்தையே திருத்தியுள்ளோம். இது தவிர நீதிபதிகளின் எண்ணிக்கை உயர்த்துகிறோம். மேல் நீதிமன்றத்திலும் எண்ணிக்கை உயர்த்த அந்த திருத்தத்திலேயே சேர்த்துள்ளோம். நாங்கள் பேசாத மற்றொரு விடயம் என்னவென்றால், தலைமை நீதிபதியாகும் போது அதிகபட்சமாக 6 ஆண்டுகள் என்ற கால வரையறைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று எங்கு யோசித்தோம். உண்மையில் இந்த விடயம் 2016ஆம் ஆண்டு சட்டத்திறனிகள் சங்கம் செய்த முன்மொழிவுகளின் ஒரு பகுதியாகவே நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அது 6 ஆண்டுகளுக்கு மட்டுப்படுத்தப்படும். அதாவது ஒன்று 67 வயது அல்லது 6 ஆண்டுகள் நிறைவு பெறுவது என்ற திருத்தங்களை இன்று கொண்டு வந்தோம். இன்று அதை அமைச்சரவையில் சமர்ப்பித்து வர்த்தமானி பத்திரிகையில் 3 மொழிகளிலும் சமர்ப்பித்து வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு அனுமதி கோருகிறோம். வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட பிறகு சுமார் 1 வாரம் அந்த வர்த்தமானியில் இருக்க வேண்டும் என நினைக்கின்றேன். அதன் பிறகு சுமார் 3 வாரங்கள் பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் இருக்க வேண்டும். சுமார் 3 வார காலம் உள்ளது. அந்த கால பகுதியில் இதற்கு சவால் விடுப்பதாக இருந்தால், இதில் ஏதேனும் தவறு பிரச்சனை இருந்தால் அந்த பொது விவாதத்தை ஏற்படுத்த முடியும். எனவே பெரும்பாலான நேரங்களில் இதற்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த 3 மாதங்கள் மேலும் 1 மாதம் வரை நீடிக்கலாம். 1.5 மாதங்கள் கூட செல்லலாம். ஏனெனில் நீதிமன்றத்தால் 1 மாதம் அவகாசம் வழங்கப்படும் என்றார். மகர சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த கைதியின் சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனை நேற்று பிற்பகல் விசேட சட்ட வைத்திய குழுவினால் ராகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் இடம்பெற்றது. இதன்போது அதிகளவில் ரத்தம் வெளியேறியமையே மரணத்திற்கான காரணம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பதிவாகியுள்ளது. உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் குறித்த கைதியின் சடலம் நேற்று மாலை வத்தளை பகுதியில் உள்ள அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நாவலப்பட்டி பகுதியில் நேற்று பிற்பகல் பெய்த பலத்த மழையினால் கிணிகத்தேனை நாவலப்பட்டி பிரதான வீதியின் அம்பகமுவ பகுதியில் அம்பகமுவ ஓயா வான் பாய்ந்ததால் அவ்வீதி முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியது. அச்சமயத்தில் கிணிகத்தேனையிலிருந்து நாவலப்பட்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று பயணிகளுடன் வெள்ளப்பெருக்கில் சிக்கியிருந்த போது அம்பகமுவையைச் சேர்ந்த இளைஞர் குழுவினர் நிலவிய ஆபத்தையும் பொருட்படுத்தாது மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அவர்கள் லோரியொன்றையும் பேருந்து கரையில் கொண்டு சென்று பேருந்திலிருந்து மக்களை மீட்டதுடன் பின்னர் கப்ரக வாகனம் ஒன்றின் உதவியுடன் பேருந்தை மீட்டெடுத்தனர். මෙන්න මේ බස් එක ගැන අර ගොඩක් කට්ටිය කතා කරන්නේ ජීවිත ගාන බේරගත්ත කියලා. ඔය වීඩියෝ එක බලන්නකො අපේ බස් එක අරන් දුන්න එළියට. මොකද බස් එක ස්ටාර්ට් වුණෙත් නෑ. මේ බ්‍රේක් පැඩල් එහෙම තිබ්බේ. මේ තනිකර අමුයෙන්ම තමයි ඇදලා ගත්තේ. හරි ගන්න අය ගාගල් එක කණන් වැඩි ගාගල් ඉන්න දෙන්නේ ගාගල් එක කණන් වැඩි
පොඩ්ඩක් පස්සට ගන්න. අපි අර ඉස්සෙල්ලා අද බස් එක තියෙන්නේ බස් එක ඇවිල්ලා මෙන්න මෙහෙම තමයි හිර වෙලා තිබ්බේ මේකේ. අදලා මෙතන හිර වෙලා තිබ්බේ දැන් අදලා ගන්නකොට මේ බැම්මත් එක්ක ගලවගෙන ආවේ අනිත් පැත්තට. ඉතින් බස් එක අදලා ගන්නකොට මෙන්න මෙහෙන් තමයි බස් එක අරන් ගියේ ඉස්සෙල්ලා. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டுக்கான 3ஆம் இலக்க குறை நிரப்பு மதிப்பீட்டின் ஊடாக மத்திய கிழக்கு யுத்த நிலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க ஒதுக்கப்பட்டு 71.7 பில்லியன் ரூபாய் நிவாரண பொதி திட்டத்திற்கு அரசாங்க நிதி பற்றிய குழு அனுமதி வழங்கியுள்ளது. பொருளாதார நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 71.7 பில்லியன் ரூபாய் நிவாரண பொதியின் கீழ் பல்வேறு துறைகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி மற்றும் அந்த நிதியை பயன்படுத்தும் விதம் தொடர்பில் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் கவனம் செலுத்தப்பட்டது. அரசாங்க நிதி பற்றிய குழு அதன் தலைவர் கலாநிதி ஹர்சடி சில்வா தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடிய போதே இது பற்றி கவனம் செலுத்தப்பட்டது. 71.7 பில்லியன் ரூபாய் நிவாரண பொதியின் கீழ் அதிகூடிய நிதியான 52.8 பில்லியன் ரூபாய் எரிபொருள் துறைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக இதன்போது தெரியவந்தது. எரிபொருள் நிறுவனங்களின் இறக்குமதி மற்றும் இறக்குமதி பொருட்களை இறக்கி வைப்பதற்கான செலவுகள் அதிகரித்ததன் காரணமாக எரிபொருள் விற்பனையில் ஏற்படக்கூடிய நட்டத்தை ஈடு செய்து அதன் காரணமாக நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுப்பதற்காக இந்த நிவாரணம் வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் குழுவுக்கு அறிவித்தனர். 71.7 பில்லியன் ரூபாய் நிதியானது பிரதானமாக 2 பகுதிகளை கொண்டுள்ளது. அதில் 2026 மே மற்றும் ஜூன் மாதங்களில் வழங்கப்பட்ட எரிபொருள் மானியங்கள் உள்ளிட்ட நிவாரணங்களுக்கான கொடுப்பனவுகளை தீர்ப்பதற்காக மீள ஒதுக்கப்பட்ட 52.8 பில்லியன் ரூபாயும் ஏப்ரல் மாத எரிபொருள் மானியம், சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு உர மானியம் மற்றும் மீன்பிடித்துறைக்கான மானியம் ஆகியவற்றை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படுவதன் காரணமாக குறைந்துள்ள வருடாந்த வரவு செலவு திட்ட கையிருப்பை மீள் நிரப்புவதற்காக மீள ஒதுக்கப்பட்ட 18.9 பில்லியன் ரூபாவும் அடங்குகின்றன. 2026 ஜூன் 11 தேதி இக்குழுவினால் மீளாய்வு செய்யப்பட்ட 20 பில்லியன் ரூபாய் குறை நிரப்பு மதிப்பீட்டை போலவே தற்போதைய கோரிக்கையின் ஊடாகவும் 2026ஆம் ஆண்டுக்கான செலவின வரம்பு அல்லது கடன் பெறும் வரம்பு அதிகரிக்கப்படாது எனவும் இதன்போது தெரிய வந்தது. இது ஏற்கனவே உள்ள ஒதுக்கீடுகளை மீள் பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை மாத்திரம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மொத்தமாக 71.7 பில்லியன் ரூபாய் நிதியும் டிட்வா சூறாவளி தாக்கத்தின் பின்னரான புனரமைப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட 2026ஆம் ஆண்டுக்கான முதலாம் இலக்கு 500 பில்லியன் ரூபாய் குறை நிரப்பு மதிப்பீட்டில் பயன்படுத்தப்படாத மீதி தொகையிலிருந்து பெறப்பட உள்ளது. இதன்படி இந்த நிவாரணமானது எரிபொருள் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் மானியத்தை விடவும் நுகர்வோருக்கான மானியமாகவே நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் நிலவிய சூழ்நிலையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தற்காலிக நிவாரணம் மாத்திரம் எனவும் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது. 2026 ஏப்ரல் மாதத்திற்கு மாத்திரம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உள்ளிட்ட எரிபொருள் வழங்குநர்களுக்கு சுமார் 20,507 மில்லியன் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரியவந்தது. இதில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு 15,000 மில்லியன் ரூபாவும், லங்கா ஐஓசி நிறுவனத்திற்கு 2,340 மில்லியன் ரூபாவும், சினோபெக் நிறுவனத்திற்கு 1,501 மில்லியன் ரூபாவும், RM பார்க் நிறுவனத்திற்கு 1,666 மில்லியன் ரூபாவும் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் 71.7 பில்லியன் ரூபாய் மொத்த நிவாரண பொதியின் கீழ் இலங்கை மின்சார சபைக்கு 15 பில்லியன் ரூபாவும், அஸ்வஸ்ம வேலை திட்டத்திற்கு 8.2 பில்லியன் ரூபாவும், யாழ் பருவகால விவசாய நடவடிக்கைகளுக்காக 3 பில்லியன் ரூபாவும், சிறுதோட்ட உரிமையாளர்களுக்காக 2.2 பில்லியன் ரூபாவும், மீன்பிடித்துறைக்காக 1.2 பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குழுவில் கலந்துரையாடப்பட்டது. மேலும் டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு பின்னர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பில் அதிகார சபையின் அதிகாரிகள் குழுவுக்கு அறிவித்தனர். சேதமடைந்த பாலங்களை புனரமைப்பதற்காக இந்தியா மற்றும் சீன அரசாங்கங்கள் உதவிகளை வழங்குவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் எல்னினோ நிலைமை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. எதிர்காலத்தில் இவ்வாறான காலநிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்காக நிறுத்த மேலாண்மை சட்டப்பூர்வ நிதியத்தை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை குழுவின் தலைவர் வலியுறுத்தினார். அத்துடன் கணக்காய்வாளர் நாயகத்தின் சம்பளத்தை நிர்ணயிப்பது தொடர்பிலும் குழுவில் விரைவாக கலந்துரையாடப்பட்டது. அரசு சேவையின் சம்பள கட்டமைப்பு மற்றும் அது தொடர்பான விடயங்கள் குறித்து இதன்போது கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றதுடன் இது தொடர்பில் இறுதி தீர்மானம் ஒன்றை மேற்கொள்வதற்காக எதிர்வரும் தினமொன்றில் மீண்டும் கலந்துரையாடுவதற்கு குழு தீர்மானித்தது.
காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தற்போதைய காவல்துறை அதிபர் அரசாங்கத்திற்கு சேவையாற்றுவதை விடுத்து அரசுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற வேண்டும் என ஊடக சந்திப்பொன்றில் சாகர காரியவசம் தெரிவித்திருந்தார். மேலும் 37வது காவல்துறை தலைவர் தெருவில் மக்களின் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்த காவல்துறை தலைவர் என்ற பெயரில் வரலாற்றில் இடம் பிடிப்பதை தாம் விரும்பவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த கூட்டத் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த கருத்துக்களை அரசாங்கம் இலகுவாக எடுத்துக் கொள்ளாது என்றும் இதுகுறித்து உடனடியாக விசாரணை நடத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். அதற்கு இத்தகைய கருத்துக்கள் கடந்த காலத்தில் அரசியல் அதிகாரத்திற்காக மக்களை பழிகொடுத்த ஒரு அரசியல் இயக்கத்தின் மனநிலையை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் இதனை பொறுப்பற்ற செயல் என்றும் விமர்சித்தார். தற்போதைய காவல்துறை அதிபர் தனது கடமைகளை திறம்பட செய்து வருவதாக குறிப்பிட்டவர் ஊழல், கையூட்டல் மற்றும் அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பான விசாரணை தொடர்வதால் பயமடைந்தவர்களாலேயே இவ்வாறான கருத்துக்கள் வெளியிடப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். விசாரணை முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சுமந்திரன் உருவாக்கத்தில் கொண்டுவர இருந்த ஏகிய ராஜ்ய அரசியலமைப்பை எப்படியாவது நிறைவேற்ற அதற்கான பலத்தை காட்ட இந்த 6 கட்சிகள் கொண்ட கூட்டு ஒரு நிகழ்ச்சி நிரல். எனவே இந்த சதி நாடகத்தை ஒன்றிணைந்து எதிர்த்து நின்று தடுத்து நிறுத்தாவிட்டால் நாங்கள் இழந்த இந்த தியாகம் வீணாகி போய்விடும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்தார். போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் சமகால அரசியலும் போராளிகளின் வகிப்பாகம் எனும் தலைப்பில் வரலாற்றின் வேர்கள் விருது வழங்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் மட்டக்களப்பு வேதநாயக மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றியவர், இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் என்ன, இந்த மண்ணிலே மக்களுக்காக நடந்தேறியுள்ள தியாகங்கள் என்ன, இந்த தியாகங்கள் எதற்காக நடந்தது என்ற விடயங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த இலங்கை தீவில் தமிழர்கள் கடந்த 78 வருடங்களாக அடிமையிலாக வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். அதற்கு காரணம் இந்த நாட்டிலே சட்டத்தை ஏற்றுகின்ற பாராளுமன்றம் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டிருக்கின்றது. இந்த அரசியலமைப்பு காலம் காலமாக ஆட்சி செய்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களின் விருப்பத்திற்கு மாறாகவும் நேர்மையாக இருந்த சில சிங்கள மக்களின் விருப்பத்திற்கு மாறாகவும் அந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டு வந்துள்ளன. 1972 ஆண்டின் 78ஆம் ஆண்டு அரசியலமைப்புகள் எங்கள் விருப்பத்திற்கு மாறாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்றும் இந்த அடிமை சாசனமான ஒற்றையாட்சி அரசியலமைப்பு தான் இந்த மண்ணிலே இவ்வளவு அழிவுகளும் தியாகங்களும் நடந்தேறுவதற்கு காரணமாக இருந்தது. 1987 ஜூலை 29ஆம் தேதி முன்னாள் மறைந்த ஜே.ஆர். ஜெயவர்தன இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியும் ஏற்படுத்திய ஒப்பந்தத்தில் தமிழ் மக்களின் அரசியல் ஆசைக்கு மாறாக தங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஒப்பந்தத்தை நிறைவேற்றியதால் இன்று இவ்வளவு இழப்பை சந்திக்க வேண்டியிருந்தது. எமது போராட்டம் 50,000 மாவீரர்களையும் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களையும் இழந்து முன்னாள் போராளிகள் இயங்க முடியாத நிலையில் இந்த தாய் நிலத்தில் பிச்சை எடுக்கும் நிலைப்பாட்டில் கூட இருக்கின்றனர் என்றால் மிகவும் ஒரு இறுக்கமான தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் போராடிய தியாகம். ஆகவே இந்த விடயங்களை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த மண்ணில் நடந்தேறுகின்ற ஆட்சி அமைப்புகளை பார்க்க வேண்டும். தமிழர்களுடைய தாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக பறிப்போய் கொண்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களுடைய நிலம் பறிப்போகின்றது. மயிலத்தமடு, மாதவனை மேய்ச்சல் தரை, திருகோணமலை கன்னியா வெந்நீர் ஊற்று, பிள்ளையார் இருந்த இடத்தில் புத்தர் சிலை, தாந்தாமலையில் மீண்டும் ஒரு கட்டுமானம் செய்ய முடியாது. வடக்கில் மயிலிட்டி, பிகாரை போராட்டம், இவ்வாறு எல்லா இடங்களிலும் மக்கள் போராடி கொண்டிருக்கின்றனர். ஏனென்றால் எதிரி எங்களை தொடர்ந்து இனவழிப்புக்குட்படுத்தும் வேகத்தை மெதுமெதுவாக முன்னகர்த்தி வருகின்றதுடன் வடக்கு கிழக்கை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சட்டசபைகளை ஒருங்கிணைத்து முற்றுமுள்ளதாக தமிழ் மக்களின் வாக்குகளை பெறுவதற்கான கைங்கரியத்தை மிக கச்சிதமாக செய்து வருகின்றனர். இந்நாட்டிலே ஏதேனும் நல்லது நடப்பதாக காட்டுகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் செய்தவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுகின்றனர். அதே போல ஊழல்வாதிகள் தண்டனை வழங்கப்படுகின்றது. அதில் எங்களுக்கு ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இவ்வாறான நிலைப்பாட்டை காட்டிக்கொண்டு தமிழர்களுடைய மண்ணில் ஏன் புத்த விகாரை முளைக்கின்றது? மயிலத்தமடு மேய்ச்சல் தரையில் மாடுகளை கட்டி சுடுகின்றனர். அங்கு விரட்டி அடிக்கப்படுகின்றனர். இது எல்லாம் ஏன் நடக்கின்றது? ஜனாதிபதி அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மிக தெளிவாக புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றப்படும் எனவும் அந்த புதிய அரசியலமைப்பு கடந்த 2014 தொடக்கம் 2019 வரை மைத்ரிபால சிறிசேன நல்லாட்சி என்ற போர்வையில் கொண்டுவரப்பட்ட தொடருவோம் என தெரிவித்துள்ளார். இந்த ஆபத்தை உணர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் நாங்கள் அரசியல் கட்சி தலைவர்களும் ஒருங்கிணைத்து தடுத்து நிறுத்தாவிட்டால் நாங்கள் இழந்த இந்த தியாகம் வீணாகி போய்விடும் என்ற நிலையில் இந்த கட்சிகளின் தலைவர்களை சந்தித்தார். ஆனால் அந்த அரசியலமைப்பு இப்போது நிறைவேற்றப் போவதில்லை என தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் இப்போது பதில் செயலாளருமாக இருக்கும் எம்.ஏ. சுமந்திரன் திட்ட தெளிவாக தெரிவித்துக் கொண்டார். அண்மையில் இந்த 6 கூட்டு கட்சிகள் இந்த கூட்டில் முதலாவது சொல்லப்பட்ட விடயம்
எனும் புதிய அரசியலமைப்பு விவகாரம். ஏனென்றால் நல்லாட்சி காலத்தில் அந்த அரசியலமைப்பு உருவாக்கத்தில் சுமந்திரன் கிட்டத்தட்ட தலைமை. எனவே அந்த அரசியலமைப்பு எப்படியாவது நிறைவேற்றியாக வேண்டும். அதற்கான பலத்தை இந்த 6 கட்சிகள் கொண்ட கூட்டை செய்வதற்கு முன்வந்துள்ளார். இது ஒரு நிகழ்ச்சி நிரல். இங்கு இருக்கும் முஸ்லிம் இனவாத தலைவர்கள் எங்கள் விடுதலை போராட்டம் என்பது தமிழ் மொழி பேசுகின்ற மக்களுக்கான விடுதலை போராட்டம். தமிழ் பேசும் மக்கள் வடக்கு கிழக்கை இணைத்து ஒரு தேசத்தை அங்கீகரிப்பதற்கான போராட்டம். இந்த அடிமை சாசனமாக இருக்கும். ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிராகரித்து சிங்கள மக்கள் போன்று சம உரிமையுடன் வாழ ஏற்படுத்தப்பட்ட போராட்டம். எனவே அவ்வாறு நடந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்திவிட்டு இன்று அந்த போராட்டம் தவறு என்று கூறிய நபர்கள் 6 கட்சிகளை ஒருங்கிணைத்து ஏதோ தமிழர்களுக்கு நல்லது செய்ய போகின்றாராம். எனவே மக்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். அந்த கூட்டில் இருப்பவர்களை பார்த்தால் முஸ்லிம் காங்கிரஸ், ரபூப் ஹக்கீம் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தின் கணக்காளரை போட தடையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவர் தமிழருக்கு நல்லது செய்ய போகின்றாராம். ஜார் என்பதை மக்கள் உணர்ந்து முடிவெடுக்க வேண்டும். இந்த நாடகங்களை தவிர்த்துவிட்டு போராளிகள் நலன்புரி சங்கம் செய்யும் இந்த பணி மிக மகத்தானது. இப்படிப்பட்ட போராளிகள் இந்த தாயகத்தில் இருக்கும் கட்சி தலைவர்கள் அனைவரையும் கூப்பிட்டு நாங்கள் என்னத்துக்காக போராடுகின்றோம், அந்த முடிவுகளை எடுக்க வேலை செய்ய வேண்டும். ராணுவம் புலனாய்வுகளால் பல தடைகள் இருக்கின்றது. அதனை எதிர்கொண்டு எங்கள் மக்களின் விடுதலைக்காக அனைவரையும் இணைத்துக் கொண்டு இந்த அரசு ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நாங்கள் அனைவரும் எதிர்த்து நின்று போராட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட தீர்ப்பு குறித்து அரசாங்கம் உண்மையான குற்றவாளிகளை மறைக்க பார்க்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் விசேட மருத்துவ நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் சூழ்ச்சி செய்தவர்கள், அதற்கு நிதியுதவி வழங்கியவர்கள் மற்றும் ஆதரவாக செயல்பட்ட அனைத்து அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் மீது நியாயமான விசாரணைகள் நடத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே ஆரம்பத்திலிருந்த நமது நிலைப்பாடாகும். இருப்பினும் பூஜித் ஜெயசுந்தரம் மற்றும் ஹேமஸ்ரீ ஆகிய இருவருக்கு மட்டும் தண்டனை வழங்கப்பட்டு இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் தப்பிக்க வைக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான முந்தைய விசாரணை அறிக்கைகளில் குற்றச்சாட்டுகளுக்குள்ளான சில உயர் அதிகாரிகளிடமே தற்போது விசாரணைகளும் ஒப்படைக்கப்பட்டிருப்பது இந்த விசாரணைகளின் நடுநிலைமையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. அத்துடன் அரசாங்கத்தின் ஆதரவான தரப்பினர், சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் அண்மைக்கால நீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி பிரதமர் நீதியரசரின் பதவிக்கால நீட்டிப்பை நியாயப்படுத்த முயல்கின்றனர். சட்டத்தையும் நீதித்துறையும் அரசாங்கம் தனது சுய அரசியலுக்காகவும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் வளைக்க முயற்சிக்க கூடாது. வரலாற்றில் சட்ட வரம்புகளை மீறி அதிகாரத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி செயல்பட்ட ஆட்சியாளர்களை மக்கள் தூக்கி எறிந்த வரலாற்றை தற்போதைய அரசாங்கம் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் 15,000 முதல் 20,000 கைதிகளை மட்டுமே கொள்ளக்கூடிய நாட்டின் சிறைச்சாலை அமைப்பில் தற்போது 40,000 பேர் வரை அடைக்கப்பட்டுள்ளனர். சிறைகளில் உள்ளவர்களில் 75% அதிகமானோர் இன்னும் வழக்கு விசாரணை முடிவடையாத முதற்கட்ட சந்தேக நபர்களாகவே உள்ளனர். தண்டனை பெற்றவர்களில் சுமார் 67% மிகவும் சிறிய அபராத தொகையை கூட செலுத்த முடியாத காரணத்தினால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். நீதித்துறை சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் சில குறிப்பிடத்தக்க பதவிக்காலங்களை நீடிப்பதை விட்டு சிறைச்சாலை நெரிசலை குறைக்கவும் தாமதமின்றி வழக்குகளை முடிக்கவும் தேவையான சட்ட சீர்திருத்தங்களை அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். தற்போதைய நீதியமைச்சர் சிறைச்சாலை நிர்வாகத்திலும் நீதித்துறை நிர்வாகத்திலும் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டார் என்றார். முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வாவுக்கு எதிராக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தொடரப்பட்டுள்ள வழக்குடன் தொடர்புடைய டிஎஃப்சிசி வங்கிக் கணக்கொன்றில் பணம் வைப்பு செய்யப்பட்ட விவகாரத்தில் தனது பெயரை தொடர்புபடுத்தி வெளியாகும் செய்திகள் முற்றிலும் பொய்யானவை மற்றும் தவறாக வழிநடத்துபவை என பிரபல சிங்கள நடிகை ரீத்து அகர்ஷா பகிரங்க அறிக்கை ஒன்றினூடாக வலியுறுத்தியுள்ளார். குறித்த வழக்கின் குற்றப்பத்திரிகையில் ரீத்து அகர்ஷா என்ற பெயரில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ள டிஎஃப்சிசி வங்கிக் கணக்கை தாம் ஒருபோதும் பராமரிக்கவில்லை என்றும் அதில் குறிப்பிட்டுள்ள கணக்கன் தன்னுடைய அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது பெயரில் அத்தகைய வங்கிக் கணக்கு எதுவும் குறித்த வங்கியில் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி டிஎஃப்சிசி வங்கியினால் வழங்கப்பட்ட உத்தியபூர்வ கடிதம் ஒன்றையும் அவர் ஊடகங்களுக்கு சமர்ப்பித்துள்ளார். 2010 ஆண்டு மார்ச் 31 முதல் 2012 ஆண்டு மார்ச் 31 வரையிலான காலப்பகுதியில் முன்னாள் அமைச்சர் 600 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சட்டவிரோத சொத்துக்களை சேர்த்ததாக இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் அக்காலப்பகுதியில் தாம் பாடசாலை மாணவியாக கல்வி கற்றுக் கொண்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது நற்பெயருக்கு பெரும் களங்கம் ஏற்படுத்தியமை தொடர்பில் பொய் தகவல்களை பரப்பிய ஊடக நிறுவனங்கள், சமூக ஊடக கணக்குகள் மற்றும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், இனிவரும் காலங்களில் இவ்வாறான பொய்களையோ திருத்தப்பட்ட அல்லது தவறாக வழிநடத்தும் செய்திகளையோ வெளியிடுபவர்கள் அல்லது பகிர்ந்து கொள்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார்.
தஞ்சையில் நேற்று நடைபெற்ற திமுக ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூரில் நேற்று திமுக சார்பில் காவிரி மற்றும் மேகதாட்டு விவகாரத்தில் தாபேக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி முதல்வர் விஜய் மற்றும் தாபேக அரசை கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தாபக அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து உதயநிதியின் பேச்சு விவகாரத்தில் அவரை கைது செய்ய நீலாங்கரையில் உள்ள உதயநிதியின் வீட்டின் முன்பு இன்று காலையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். திமுக நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய உதயநிதி நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் விவசாயிகளை ஏமாற்றி வரும் தாபக அரசையும் முதல்வர் விஜயம் கண்டித்து 22 நிமிடங்கள் பேசினேன். அரசு எப்படியெல்லாம் விவசாயிகளை ஏமாற்றுகிறது, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, மேகதாதுவை எதிர்த்து குரல் கொடுக்க திராணியற்ற தெம்பில்லாத பயந்தாங்கொள்ளி அரசாக இருக்கிறது என்று தான் ஆர்ப்பாட்டத்தில் பேசினேன். அதையெல்லாம் மறைக்க இப்போது இந்த பிரச்சனை உருவாக்கியுள்ளனர். பிரச்சனைகளை திசை திருப்பும் வகையில் ரயில்ஸ் வரை முற்றி போய் முதல்வரும் அமைச்சரும் வாழ்வதாக நேற்று பேசினேன். நான் பேசாத ஒன்றை பேசியதாக போய் பிரச்சாரம் செய்து போய் வழக்கு பதிவு செய்து என்னை கைது செய்துள்ளனர். இதற்கெல்லாம் பயப்படுமால் நான் இல்லை. இதனை சட்டப்படி நான் சந்திப்பேன் என்று தெரிவித்துள்ளார். அவரை போலீசார் தஞ்சை அழைத்துச் செல்கின்றனர். தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மற்றும் உதயநிதி ஸ்டாலினின் தந்தையான மு.க. ஸ்டாலின் அவசரமாக புறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தேனியில் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஓ. பன்னீர்செல்வம் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சார் கொஞ்சம் சார் நவருங்க சார். சார் சார் சார்